பாஜகவின் அடுத்த தமிழக மாநில தலைவர் ரெடி என்பதை பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது, இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒன்றில் சான்றிதழ் பெறுவதற்காக படிப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள 12 அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டோ சான்றிதழ் படிப்புக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்கிறாராம். இதற்கான வகுப்பு வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கிறதாம். இந்த வகுப்பில் பங்கேற்க அண்ணாமலை ஒரு வாரம் முன்பு சென்னையில் இருந்து லண்டனுக்கு செல்ல இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையின் இந்த வெளிநாடு பயணத்திற்கு பிரதமர் மோடியும் அனுமதி அளித்துள்ளாராம். இந்த சூழ்நிலையிலோ வெளிநாடு செல்வது குறித்து அண்ணாமலை தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அரசியல் படிப்பிற்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல இருக்கிறேன். அதற்காக 3 மாதங்கள் விடுப்பு எடுக்க இருக்கிறது. இதனால் மாநில தலைமை பொறுப்பை கேசவ விநாயகம் கவனித்துக் கொள்வார் என்று அவர் கூறியதாக சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமா, செப்டம்பர் 2ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் துவங்கும் வகுப்பில் நான் பங்கேற்க உள்ளேன். நவம்பர் 2வது வாரத்தில் இந்த வகுப்பு நிறைவு பெறும். பாஜகவில் கட்சி தலைவர் இல்லாத போதும் மற்றவர்கள் தலைவர் பணிகளை கவனிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் திமுகவானது கூட்டணி வெற்றி பெற்றது. திமுகவிற்கு எதிரான மனநிலையில் வாக்காளர்கள் இருந்தும் எதிர்க்கட்சிகளால் அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக சேகரிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டணியை அமைக்காமல் தனியாக நின்றதால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தும் சிதறிப்போனது என்றே தான் சொல்லப்பட்டது. அதேபோல பாஜகவின் தலைமையை ஏற்க அதிமுக முன்வந்தால் கூட்டணியை பற்றி யோசிப்போம் என்று தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை தற்போது தெரிவித்துள்ளாராம். திருப்பூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை அவர்களோ பாஜக வாங்கும் இடத்தில் இல்லை என்றும் கொடுக்கும் இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கூட பாஜகவானது தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் தெரிவித்ததுதான் தற்போது பாஜக வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் அதிமுகவில் வெடிகுண்டாக வெடித்திருக்கிறது. இவ்வாறு அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே பலத்த மோதல் நிலவி வரும் இந்த சூழலில் பாஜகவின் தலைமை பொறுப்பை அவர் விட்டுவிட்டு ஒரு வாரம் இவ்வாறு வெளிநாடு செல்வது இத்தகைய சூழலில் பாஜகவை முன்னெடுத்து கொண்டு போகும் என்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தற்போது வந்த தகவலின்படி பாஜகவின் மாநில தலைவராக புதியதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன.